உலகின் மிகச்சிறந்த மருத்துவர் இயன் ஜார்ஜ் வில்சன் ஹில் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1904 செப்டம்பர் 7 அன்னைக்கு ஸ்காட்லாண்டோடைய நார்த் லேனக்சரில் இருக்கிற சாட்ஸில் அலெக்சாண்டர் வில்சன் ஹில்லுக்கும் ஜீன் ராபர்ட்சன் மேல்கம் ஹில்லுக்கும் மகனாக பிறக்கிறார் சர் இயன் ஜார்ஜ் வில்சன் ஹில். இவருடைய அப்பா ஒரு பேங்கராக, அதாவது வங்கியாளராக இருந்திருக்கிறாங்க. மேலும் இவருடைய அப்பா ஜேபி ஜஸ்டிஸ் ஆஃப் பீஸாகவும், அதாவது நீதித்துறை அதிகாரியாகவும் இருந்திருக்கிறாங்க. கூடுதலாக இவருடைய அப்பா ஒரு பயனியரிங் அமேச்சர் ஃபோட்டோகிராஃபராகவும் இருந்திருக்கிறாங்க. இதனால் இவருடைய குடும்பம் நல்ல நிலையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. இயன் ஜார்ஜ் வில்சன் ஹில் பிறந்த பிறகு இவருடைய குடும்பம் இவங்க வாழ்ந்து வரக்கூடிய ஸ்காட்லாண்டுடைய நார்த் லேனக்சரில் இருக்கிற சாட்ஸில் இருந்து அதே ஸ்காட்லாண்டுடைய அவுட்டர் ஹெப்ரேடிஸில் இருக்கிற சவுத் யூவெஸ்ட் அப்படின்ற இடத்துக்கு இடம்பெயர்ந்து போயிடுறாங்க. அங்கு தான் இயன் ஜார்ஜ் வில்சன் ஹில் வளர ஆரம்பிச்சிருந்தாங்க. இவர் வளர வளர இயன் ஜார்ஜ் வில்சன் ஹில் இயற்கையின் மீது ஆர்வம் காட்ட தொடங்கியிருந்தாங்க. குறிப்பாக இவருடைய அப்பா கூட சேர்ந்து நிறைய இயற்கை சார்ந்த இடங்களுக்கு பயணம் சென்று மீன் பிடிக்கிறதுல ஈடுபட்டு வந்தாங்க. பிறகு இயன் ஜார்ஜ் வில்சன் ஹில்லுடைய குடும்பம் இவங்க வாழ்ந்து வரக்கூடிய ஸ்காட்லாண்டுடைய அவுட்டர் ஹெப்ரேடிஸில் இருக்கிற சவுத் யூவெஸ்டில் இருந்து அதே ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராக்கு இடம்பெயர்ந்து போயிடுறாங்க. அங்கு போனதுக்கப்புறமா கரெக்டாக 1910ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இயன் ஜார்ஜ் வில்சன் ஹில்லுக்கு 5 வயது இருக்கும்போது, அதாவது இயன் ஜார்ஜ் வில்சன் ஹில் செப்டம்பரில் பிறந்திருந்தனால 1910ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இயன் ஜார்ஜ் வில்சன் ஹில்லுக்கு 5 வயது இருந்தது. அப்போது இவருடைய அப்பா இவரை படிக்க வைக்கிறதுக்காக எடன்பராவுடைய மெர்ச்சிஸ்டனில் இருக்கிற ஜார்ஜ் வாட்சன்ஸ் காலேஜ் அப்படின்ற ஒரு ப்ரைவேட் டே ஸ்கூலில் இவரை சேர்த்துறாங்க. இந்த ஜார்ஜ் வாட்சன்ஸ் காலேஜில் பிரைமரி எஜுகேஷனில் ஆரம்பித்து ஹையர் எஜுகேஷன் வரைக்கும் படிக்கிறதுக்கு உண்டான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அங்கு சேர்ந்து இயன் ஜார்ஜ் வில்சன் ஹில் இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. தொடக்கம் முதலே பள்ளி பாடங்களை ரொம்ப நல்லாவே இயன் ஜார்ஜ் வில்சன் ஹில் படித்து வந்தாங்க. பிறகு 1915ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 10 வயதில் இயன் ஜார்ஜ் வில்சன் ஹில் இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க. அந்த ஜார்ஜ் வாட்சன்ஸ் காலேஜில் ஹையர் எஜுகேஷனும் படிக்கிறதுக்கு உண்டான ஃபெசிலிட்டி இருக்கிறனால இயன் ஜார்ஜ் வில்சன் ஹில் தொடர்ந்து இவருடைய உயர்கல்வியையும் அதே அந்த ஜார்ஜ் வாட்சன்ஸ் காலேஜிலேயே படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவருடைய உயர்கல்வியின் போது இயன் ஜார்ஜ் வில்சன் ஹில் லட்டின் அண்டு கிரீக் லாங்குவேஜஸை கற்றுக்கிட்டு வந்தாங்க. பிறகு இயன் ஜார்ஜ் வில்சன் ஹில் சயின்ஸ் அண்டு மேத்தமேட்டிக்ஸ், அறிவியல் மற்றும் கணிதவியல், இந்த 2 பாடங்களில் அதிகமான ஆர்வம் காட்ட தொடங்கியிருந்தாங்க. இதன் காரணமாக இந்த 2 பாடங்களையுமே கூடுதல் கவனம் செலுத்தி ரொம்ப சிறப்பாக இயன் ஜார்ஜ் வில்சன் ஹில் படித்து வந்தாங்க. இதுக்கப்புறம் இவருடைய ஹையர் எஜுகேஷன் முடித்ததுக்கப்புறமா இவர் கெமிஸ்ட் ஆகணும், வேதியியலாளர் ஆகணும் அப்படின்றது இயன் ஜார்ஜ் வில்சன் ஹில்லுடைய அப்பாவுடைய எண்ணமாக இருந்தது. ஸோ இதுக்கான முயற்சியில் இவருடைய அப்பா இயன் ஜார்ஜ் வில்சன் ஹில்லை ஈடுபடுத்தி வந்தாங்க. ஸோ தொடர்ந்து இவரும் சயின்ஸில், பர்டிகுலராக கெமிஸ்ட்ரி, வேதியியலில் நிறைய ஆர்வம் காட்டினாங்க. மேலும் இவருடைய அப்பா இவரை ஒரு டீச்சர் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சாங்க. ஸோ இதன் காரணமாக அதுக்குண்டான பயிற்சிகள் பெறுறதுலையும் இயன் ஜார்ஜ் வில்சன் ஹில்லுக்கு இவருடைய அப்பா உதவி செஞ்சு வந்தாங்க. இதுக்கிடையில் 1922ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 17 வயதில் இயன் ஜார்ஜ் வில்சன் ஹில் இவருடைய உயர்கல்வியை அந்த ஜார்ஜ் வாட்சன்ஸ் காலேஜிலேருந்து முடிச்சிடுறாங்க. முடிச்சதுக்கப்புறமா அதே ஜார்ஜ் வாட்சன்ஸ் காலேஜிலேயே ப்ரீ மெட்ரிகுலேஷன் ஸ்டடி, பிஃபோர் காலேஜ் ப்ரிப்பரேட்டரி கோர்ஸ், அதை இயன் ஜார்ஜ் வில்சன் ஹில் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது காலேஜ் ஜாயின் பண்ணி படிக்கிறதுக்கு முன்னாடி படிக்கக்கூடிய ஒரு 1 இயர் கோர்ஸ். இது 6th ஃபார்ம் எஜுகேஷன், A கிளாஸ் எஜுகேஷன் அப்படின்னு கூட அழைக்கப்படும். ஸோ அதை எடுத்து அடுத்த ஓராண்டு அந்த ஜார்ஜ் வாட்சன்ஸ் காலேஜிலேயே தொடர்ந்து இயன் ஜார்ஜ் வில்சன் ஹில் படிக்கிறாங்க. இந்த சமயம் இவருடைய அப்பா ஒரு முறை இவருடைய ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் அழைச்சிருந்தாங்க. இவருடைய ஸ்கூல் ஹெட்மாஸ்டராக அப்போ டாக்டர் ஆலிசன் அப்படின்றவர் இருந்தாங்க. ஸோ அவர் இவருடைய அப்பாட்ட இயன் ஜார்ஜ் வில்சன் ஹில் சயின்ஸ், மேத்தமேட்டிக்ஸ் 2 நிறைய ஆர்வம் காட்டுறாங்க. இவரை மருத்துவம் படிக்க வச்சா சரியாக இருக்கும் அப்படின்னு இவருடைய அப்பாட்ட அந்த ஹெட்மாஸ்டர் டாக்டர் ஆலிசன் யோசனை சொல்கிறாங்க. இந்த ஒரு விஷயத்தை இவருடைய அப்பாவும் ஏற்றுக்கிறாங்க. ஸோ ஏற்றுக்கிட்டதுக்கப்புறமா இயன் ஜார்ஜ் வில்சன் ஹில்லை மருத்துவம் படிக்க வைக்கிறது அப்படின்னு முடிவு செஞ்சிடறாங்க. இதுக்கிடையில் 1923ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 18 வயதில் இயன் ஜார்ஜ் வில்சன் ஹில் இவருடைய
ப்ரீ மெட்ரிகுலேஷன் ஸ்டடி பிஃபோர் காலேஜ் ப்ரிப்பரேட்டரி கோர்ஸ் அப்படின்ற அந்த 1 இயர் கோர்ஸை இவர் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா அதே 1923ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் இவருடைய அப்பா இவரை அந்த எடன்பராலே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூல் அங்கே இவரை சேர்த்து இவரை மருத்துவம் படிக்க வைக்க ஆரம்பிக்கிறாங்க. இவர் வந்து MBCHB மெடிசனே பேக்லோரேஸ் ரெஜி அப்படின்னு லட்டினில் எக்ஸ்பான்ஷன் இதுவே இங்கிலீஷில் MBBS பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்டு பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி. இதை இயன் ஜார்ஜ் வில்சன் ஹில் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூலில் படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இவர் மருத்துவம் படிக்கும்போதும் தொடர்ச்சியாக இவருக்கு இயற்கையின் மீது நிறைய ஆர்வம் இருந்தது. தொடர்ந்து மீன் பிடிக்கிறது, நிறைய பூச்சிகளை சேகரிக்கிறது, அதிலெல்லாம் அதிகமான ஆர்வம் காட்டி வந்தாங்க. குறிப்பாக ஒரு விஷயமே சொல்ல தவறிட்டேன். இவர் 15 வயசு இருக்கும்போது கிட்டத்தட்ட 1920 காலகட்டத்தில் இயன் ஜார்ஜ் வில்சன் ஹில் வந்து இந்த ஹையர் எஜுகேஷன் படித்து வரும்போதே இவர் வந்து கிளவுடட் எல்லோ பட்டர்ஃப்ளைஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வகையான பட்டாம்பூச்சிகள் குறித்து த ஸ்காட்டிஷ் நேச்சுரலிஸ்ட் அப்படின்ற ஒரு ஜேர்னலில் எழுதி பப்ளிஷ்லாம் பண்ணியிருந்தாங்க. அது குறித்து ஒரு ரிசர்ச் பேப்பர்லாம். ஸோ அந்த அளவுக்கு இவருக்கு இந்த பூச்சிகள், விலங்குகள் அதன் மீதுலாம் ஆர்வம் இருந்தது. ஸோ இவ்வளோ இயற்கையின் மீது இயன் ஜார்ஜ் வில்சன் ஹில் வந்து ஆர்வம் காட்டி வந்தனால தான் மருத்துவம் படிக்கும்போதும் தொடர்ச்சியாக இவர் வந்து இயற்கையின் மீதும் அந்த பூச்சிகள், பறவைகள், அதுக்கப்புறம் விலங்குகள், மீன் பிடிக்கிறது, ஸோ அதிலெல்லாம் தொடர்ந்து ஆர்வம் காட்டினாங்க. மேலும் இவர் வந்து இவருடைய மருத்துவ பாடத்திட்டங்களாக அனாட்டமி, உடற்கூறியல், ஃபிசியாலஜி உடலியல், பெத்தாலஜி நோயியல், கிளினிக்கல் மெடிசன் மருத்துவம், மெட்டீரியா மெடிக்கா மருந்துகளினுடைய பண்புகள் குறித்து படிக்கிறது, சர்ஜரி அறுவை சிகிச்சை அப்படின்னு இது போன்ற பாடங்களே இவருடைய மெடிக்கல் கரிக்குலமில் இவர் வந்து படித்தாங்க. பின்னர் இறுதியாக இவருக்கு பேராசிரியர்களாக எட்வர்ட் ஆல்பர்ட் சார்ஃபி ஷேஃபர் அப்படின்றவரும், அவர் வந்து சார் எட்வர்ட் ஆல்பர்ட் சார்ஃபி ஷேஃபர் அப்படின்னு அழைக்கப்படுவாங்க. ஸோ அவரும் அதே மாதிரி வில்லியம் தாமஸ் ரிச்சி, ஸோ இந்த 2 பேராசிரியர்கள்னால இவர் வந்து இறுதியாக ஈர்க்கப்படுறாங்க. ஸோ அவங்க மூலமாகவும் தொடர்ந்து இவருடைய மருத்துவ கல்வியை இயன் ஜார்ஜ் வில்சன் ஹில் வந்து படித்து வந்தாங்க. பிறகு இவருடைய நண்பராக அந்த காலகட்டத்தில் ஜான் மெக்மைக்கேல் அப்படின்ற இன்னொரு மருத்துவர் இருந்தாங்க. ஸோ அவர் கூட இவர் வந்து நட்பு பாராட்டி வந்தாங்க. மேலும் இவர் வந்து ரொம்ப நல்லா இவருடைய மருத்துவ கல்வியை படித்தனால இவர் படிக்கிற காலகட்டத்திலேயே இவருக்கு நிறைய ஸ்காலர்ஷிப் ஃபெல்லோஷிப்ஸ்லாம் வழங்கப்பட்டது. அதில் குறிப்பாக இவருக்கு வந்து சா மேக்ஃபீல் லேங் ஃபெல்லோஷிப் வந்து வழங்கப்பட்டது. அதே மாதிரி ஆலன் ஃபெல்லோஷிப் வந்து வழங்கப்பட்டது. இது மாதிரி நிறைய கௌரவங்கள், ஸ்காலர்ஷிப் இதெல்லாம் கூட இயன் ஜார்ஜ் வில்சன் ஹில்லுக்கு வழங்கப்பட்டது. இதுக்கப்புறமா இறுதியாக 1928ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட இவருடைய 23-24 வயதில் இயன் ஜார்ஜ் வில்சன் ஹில் வந்து இவருடைய மருத்துவ கல்வி MBCHB அப்படின்ற மெடிசனே பேக்லோரேஸ் ரெஜி அப்படின்ற MBBS பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்டு பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி இதை வந்து இயன் ஜார்ஜ் வில்சன் ஹில் வந்து முடிக்கிறாங்க. முடிக்கும்போது இவர் வந்து ஒரு மோஸ்ட் டிஸ்டிங்விஷ் கிராஜுவேட் ஆஃப் த இயராக இருந்தாங்க. அந்த 1928ஆம் ஆண்டுடைய ஒரு சிறந்த மாணவனாக யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூலில் இயன் ஜார்ஜ் வில்சன் ஹில் இருந்து வந்தாங்க. இதனால இவருக்கு எட்டல் ஸ்காலர்ஷிப்பும் வழங்கப்பட்டது. இதுக்கப்புறமா அந்த எடன்பராலே இருக்கக்கூடிய ராயல் இன்ஃபர்மரி ஆஃப் எடன்பரா அப்படின்ற ஒரு வாலண்டரி ஹாஸ்பிட்டல், இது வந்து RIE அப்படின்னு சாட்டா அழைக்கப்படும். இது எடன்பரா ராயல் இன்ஃபர்மரி அப்படின்னு கூட அழைக்கப்படும். ஸோ அங்கே வந்து இவர் ஒரு ஹவுஸ் ஃபிசிஷியனாக ஜாயின் பண்ணுறாங்க. அதாவது இயன் ஜார்ஜ் வில்சன் ஹில் வந்து MBCHB அந்த MBBS முடித்த உடனே இவர் ஒரு மருத்துவராக நோயாளிகளுக்கு சிகிச்சையெல்லாம் கொடுக்க முடியாது. அதுக்கு முன்னாடி இயன் ஜார்ஜ் வில்சன் ஹில் வந்து ஒரு மருத்துவமனையில் சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய தேர்ந்த மருத்துவர்கள் நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கறத பார்த்து பயிற்சி பெறணும். அதுக்கப்புறமா அந்த தேர்ந்த மருத்துவர்களினுடைய மேற்பார்வையின் கீழே இயன் ஜார்ஜ் வில்சன் ஹில்லே நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கணும். இதெல்லாம் சரியாக செஞ்சாதான் இயன் ஜார்ஜ் வில்சன் ஹில் ஒரு மருத்துவராக தகுதி பெற முடியும். இதுக்காக தான் இந்த 1928ஆம் ஆண்டு இவருடைய மருத்துவ கல்வி முடிச்ச உடனே அந்த எடன்பராலே இருக்கக்கூடிய ராயல் இன்ஃபர்மரி ஆஃப் எடன்பரா அப்படின்ற வாலண்டரி ஹாஸ்பிட்டலில் ஒரு ஹவுஸ் ஃபிசிஷியனாக ஜாயின் பண்ணி இவர் வந்து இவருடைய மருத்துவ பயிற்சியை மேற்கொண்டு வந்தாங்க. இதுக்கப்புறமா 1930 காலகட்டத்தில் இயன் ஜார்ஜ் வில்சன் ஹில் வந்து இவருடைய மருத்துவ பயிற்சியை முடிச்சிடுறாங்க. ஸோ இவர் வந்து மெடிக்கல் ட்ரைனிங்லாம் கம்ப்ளீட் பண்ணி ஒரு ஃபிசிஷியன் மருத்துவராக தகுதி பெற்றுறாங்க. மருத்துவ பயிற்சியை முடிச்சதுக்கப்புறமா அதே ராயல் இன்ஃபர்மரி ஆஃப் எடன்பரால 1930 காலகட்டத்தில் இயன் ஜார்ஜ் வில்சன் ஹில் வந்து இவருடைய ஆராய்ச்சிகளையும் பண்ண தொடங்குறாங்க. குறிப்பாக 1931ஆம் ஆண்டு certain operative procedures on the neck considered from a cardiological standpoint அப்படின்னு ஒரு ரிசர்ச் பேப்பரை எழுதி இவர் பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறமா இந்த ரிசர்ச் பேப்பருக்காக இதே 1931ஆம் ஆண்டு யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா தரப்பிலிருந்து இவருக்கு கன்னிங் விக்டோரியா ஜூப்ளி பிரைஸ் அப்படின்ற அவார்டு
வந்து வழங்கப்படுது. இதை தொடர்ந்து 1932 இந்த காலகட்டத்தில் இவர் ராயல் இன்ஃபர்மரி ஆஃப் எடன்பரால தொடர்ச்சியாக வந்து ரிசர்ச் ஒர்க்கெல்லாம் பண்ணி வரும்போது அங்கே ஒரு நர்ஸான எலன் ஆட்ரி லாவெண்டர் அப்படின்ற ஒரு பெண்ணை வந்து சந்திக்கிறாங்க. அவங்க வந்து செவிலியர், ஒரு நர்ஸாக இருந்தாங்க. அதுக்குண்டான பயிற்சியை மேற்கொண்டு வந்தாங்க. ஸோ 2 பேரும் சந்தித்த பிறகு 2 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் நேசிக்கவும் தொடங்குறாங்க. இதுக்கிடையில் இதே 1932ஆம் ஆண்டு இயன் ஜார்ஜ் வில்சன் ஹில்லுக்கு வந்து ராக்கஃபெல்லர் டிராவலிங் ஸ்காலர்ஷிப் ஆனது வழங்கப்படுது. இந்த ஒரு டிராவலிங் ஸ்காலர்ஷிப்பை பயன்படுத்தி இவர் வந்து அமெரிக்காவுக்கு போய் இவருடைய ஸ்டடீஸையும் ரிசர்ச்சையும் மேற்கொள்ள முடியும். ஸோ அதுக்குண்டான வாய்ப்பு கிடைக்குது. இதனால இந்த 1932ஆம் ஆண்டு இவர் ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராலேருந்து நேராக யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய மிசிகனில் இருக்கிற ஆன் ஆர்பருக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஹார்ட் ஸ்டேஷனில் இவர் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. அது வந்து இந்த இருதயம் சார்ந்த ஆராய்ச்சிகள் நடக்கக்கூடிய ஒரு இடம். ஸோ அங்கே வந்து ஃப்ராங்க் என் வில்சன் அப்படின்னு சொல்லி ஒரு எலக்ட்ரோ கார்டியாலஜிஸ்ட் இருந்தாங்க. ஸோ அவரு கீழே இவர் வந்து இவருடைய ஸ்டடீஸை, குறிப்பாக இதயம் சார்ந்த நோய்களுக்கு மருத்துவ சிகிச்சை கொடுக்கக்கூடிய பயிற்சிகளை மேற்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஃப்ராங்க் என் வில்சன் அப்படின்றவர் வந்து இந்த இசிஜி எலக்ட்ரோ கார்டியோகிராஃப் அதை வந்து கண்டுபிடிக்கிறதுல ஒரு முன்னோடியாக இருந்தவர். ஸோ அவருக்கு கீழே இவர் வந்து இருதயத்தில் ஏற்படக்கூடிய நோய்கள் குறித்த ஆராய்ச்சியெல்லாம் மேற்கொண்டாங்க. இதுக்கப்புறமா அந்த ஒரு ட்ராவலிங் ஸ்காலர்ஷிப்பை வந்து இவர் வந்து அதாவது ட்ராவலிங் ஸ்காலர்ஷிப்புக்கு உண்டான அந்த ஒரு வாய்ப்பு வந்து இவர் வந்து முழுமையாக வந்து பயன்படுத்தி முடிச்சிடுறாங்க. அடுத்து இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய மிசிகனில் இருக்கிற ஆன் ஆர்பரில் இருந்து நேராக இவர் வந்து ஆஸ்திரியாவில் இருக்கிற வியன்னாக்கு போயிடுறாங்க. அங்கே வந்து கால் வேங்கபேக் அப்படின்னு இன்னொரு கார்டியாலஜிஸ்ட் இருந்தாங்க. அவர் கீழேயும் இவர் வந்து இருதயம் சார்ந்த நிறைய ஆராய்ச்சிகளையும் பயிற்சிகளையும் மேற்கொண்டாங்க. இறுதியாக 1933 காலகட்டத்தில் இவர் வந்து அந்த ஆஸ்திரியாவில் இருக்கிற வியன்னாவிலேருந்து ஸ்காட்லாண்டுக்கே இவர் வந்து கிளம்பி போயிடுறாங்க. குறிப்பாக ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராக்கு போயிடுறாங்க. அங்கே போனதுக்கப்புறமா இந்த 1933ஆம் ஆண்டு இயன் ஜார்ஜ் வில்சன் ஹில் வந்து இவரை நேசிக்கக்கூடிய அந்த எலன் ஆட்ரி லாவெண்டர் அப்படின்ற பெண்ணை வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணத்துக்கு பிறகு உடனடியாக இதே 1933ஆம் ஆண்டு ஸ்காட்லாண்டுடைய அபர்டீனில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் அபர்டீன் அங்கே லெக்சரர் இன் மெடிசன் மருத்துவத்தில் ஒரு விரிவுரையாளராக இவருக்கு வந்து வேலை கிடைக்குது. இதனால இவருடைய மனைவியை அழைச்சிட்டு இந்த 1933ஆம் ஆண்டு இந்த ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராலேருந்து அதே ஸ்காட்லாண்டில் இருக்கிற அபர்டீனுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் அபர்டீனில் ஒரு லெக்சரர் இன் மெடிசன் மருத்துவத்தில் ஒரு விரிவுரையாளராக பணிபுரிய தொடங்குறாங்க. இதே காலகட்டத்தில் இயன் ஜார்ஜ் வில்சன் ஹில்லுக்கும் இவருடைய மனைவியான எலன் ஆட்ரி லாவெண்டர் ஹில் இவங்க 2 பேருக்குமே ஒரு பெண் குழந்தை ஒரு ஆண் குழந்தை அப்படின்னு மொத்தமாக 2 குழந்தைகள் பிறந்தது. இது இயன் ஜார்ஜ் வில்சன் ஹில்லுடைய பர்சனல் லைஃப், தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. இதுக்கிடையில் இந்த 1933 காலகட்டத்தில் எல்லாம் இவர் வந்து ஸ்காட்லாண்டுடைய எடன்பரால இருக்கக்கூடிய ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் ஆஃப் எடன்பரா, இது வந்து எடன்பரால இருக்கக்கூடிய ஃபிசிசியன்ஸ் மருத்துவர்களுக்கு உண்டான ஒரு ராயல் காலேஜ், அதனுடைய ஃபெல்லோவாக இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு இருந்தாங்க. அதாவது ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் ஆஃப் எடன்பரா FRCPE அப்படின்ற கௌரவத்தை 1933ஆம் ஆண்டு பெற்றிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் யூனிவர்சிட்டி ஆஃப் அபர்டீனில் லெக்சரர் இன் மெடிசனாக பணிபுரிய தொடங்கி இயன் ஜார்ஜ் வில்சன் ஹில்லுக்கும் இவருடைய மனைவிக்கும் 2 குழந்தைகள் பிறந்திருந்தது. ஸோ இதெல்லாமே வந்து இயன் ஜார்ஜ் வில்சன் ஹில்லுடைய பர்சனல் லைஃப், தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. இது ஒரு பக்கம் இருக்கு. 1937 இந்த காலகட்டத்தில் இவர் படித்த யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூல், அங்கே இவருக்கு லெக்சரர் இன் தெரபியூட்டிக்ஸ் அப்படின்ற அந்த ஒரு பதவியானது இவருக்கு கிடைக்குது. ஸோ இதை பயன்படுத்துறதுக்காக இவர் வந்து இந்த 1937ஆம் ஆண்டு இவருடைய மனைவி குழந்தைகளை அழைச்சிட்டு ஸ்காட்லாண்டில் இருக்கிற அபர்டீனில் இருந்து மறுபடியும் ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராக்கு 1937ஆம் ஆண்டு போயிடுறாங்க. அங்கே போய் அங்கே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூலில் லெக்சரர் இன் தெரபியூட்டிக்ஸாக பணிபுரிய தொடங்குறாங்க. தெரபியூட்டிக்ஸ் அப்படின்னா சிகிச்சை முறைகள். ஸோ அதில் ஒரு விரிவுரையாளராக 1937ஆம் ஆண்டிலிருந்து இயன் ஜார்ஜ் வில்சன் ஹில் பணிபுரிய தொடங்குறாங்க. மேலும் இந்த காலகட்டத்தில் இவருடைய ஆராய்ச்சிகளையும் மேற்கொண்டு வந்தாங்க. இந்த நிலையில தான் 1939ஆம் ஆண்டு செகண்ட் வேர்ல்டு வார், 2ஆம் உலகப் போரானது துவங்கிறது. இந்த 2ஆம் உலகப் போர் துவங்கிய பிறகு உடனடியாக இவர் வந்து ஒரு டெரிட்டோரியல் ஆர்மி வாலண்டியராக ஜாயின் பண்ணிடுறாங்க. ஜாயின் பண்ணி இவர் ஒரு ஃபிசிசியனாக மருத்துவராக வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது போரில் காயமடையக்கூடிய இராணுவ வீரர்களுக்கு மருத்துவ சேவை கொடுக்கக்கூடிய ஒரு மருத்துவராக இவர் வந்து பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க இந்த 2ஆம் உலகப் போரின் போது. குறிப்பாக 1940 காலகட்டத்தில்
இயன் ஜார்ஜ் வில்சன் ஹில் வந்து ஃபோர்த் ஆர்மியில் வந்து ஒரு கன்சல்டிங் ஃபிசிஷியனாக நியமிக்கப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இயன் ஜார்ஜ் வில்சன் ஹில் வந்து சவுத் ஈஸ்ட் ஏசியாவுக்கு அனுப்பப்படுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய அலைடு லேண்ட் ஃபோர்ஸஸ் அங்கேயுமே இவர் ஒரு கன்சல்டன்ட் ஃபிசிஷியனாக ஒரு ஆலோசனை மருத்துவராக வந்து அனுப்பப்படுறாங்க. அங்கெல்லாம் இவர் 1940களில் பணிபுரிஞ்சாங்க. மிடில் ஈஸ்ட் குறிப்பாக வந்து அப்போதைய பிரிட்டிஷ் இந்தியா, அதுக்கப்புறமா பர்மா, இன்னைக்கு மியான்மர் அப்படின்னு அழைக்கப்படுது. ஸோ அங்கெல்லாம் இயன் ஜார்ஜ் வில்சன் ஹில் வந்து தொடர்ச்சியாக வந்து பணிபுரிஞ்சாங்க. இறுதியாக 1945ஆம் ஆண்டு இந்த இரண்டாம் உலகப் போரானது முடிவடையுது. இரண்டாம் உலகப் போர் முடிவடையும் போது இவர் போரில் ஆற்றின பங்களிப்புக்காக டெரிட்டோரியல் டெக்கரேஷன் டிடி அப்படின்ற கௌரவமும், கமாண்டர் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் தி பிரிட்டிஷ் எம்பையர் சிபிஇ அப்படின்ற கௌரவமும் இவருக்கு வழங்கப்படுது. இதுக்கப்புறம் இந்த 1945ஆம் ஆண்டு இவர் போரிலிருந்து விலகிடுறாங்க. விலகி நேராக மறுபடியும் ஸ்காட்லாண்டில் இருக்கிற அந்த எடன்பராக்கே வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறமா எடன்பராவில் இயன் ஜார்ஜ் வில்சன் ஹில் வந்து ஒரு மருத்துவராக பணிபுரிய தொடங்குறாங்க. அதில் குறிப்பாக இவர் வந்து எடன்பராலே ஒரு லூக்ரேட்டிவ் ப்ரைவேட் ப்ராக்டிஸை வந்து தொடங்கி இவர் ஒரு மருத்துவராக பணிபுரிய தொடங்குறாங்க. 2 ஆண்டுகளுக்கு அப்புறமா 1947ஆம் ஆண்டு அந்த எடன்பராலே இருக்கக்கூடிய ராயல் இன்ஃபர்மரி ஆஃப் எடன்பரா அப்படின்ற அந்த இவர் ஏற்கனவே பயிற்சி பெற்ற பணிபுரிஞ்ச அந்த மருத்துவமனை, அங்கே ஒரு அசிஸ்டன்ட் ஃபிசிஷியன் உதவி மருத்துவராக இவர் நியமிக்கப்படுறாங்க. கூடுதலாக அதே எடன்பராலே இருக்கக்கூடிய டீக்கனஸ் ஹாஸ்பிட்டல் அதனுடைய ஒரு கன்சல்டன்ட் ஃபிசிஷியனாகவும் இவர் வந்து அதே 1947ஆம் ஆண்டு நியமிக்கப்படுறாங்க. கூடுதலாக இதே 1947ஆம் ஆண்டு ஸ்காட்டிஷ் செகண்ட் ஸ்காட்டிஷ் ஜெனரல் ஹாஸ்பிட்டல் அங்கே இவர் ஒரு ஆனரரி கர்னல்சியாவும் நியமிக்கப்படுறாங்க. இதுக்கப்புறம் 1948ஆம் ஆண்டு எடன்பராவில் இருக்கக்கூடிய ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பரா அதனுடைய ஒரு ஃபெல்லோவாக இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பரா FRSE அப்படின்ற இந்த ஒரு பட்டத்தை கௌரவத்தை 1948ஆம் ஆண்டு இயன் ஜார்ஜ் வில்சன் ஹில் வந்து பெறாங்க. இதுக்கு 4 நபர்கள் ப்ரப்போசர்ஸாக இருந்து காரணமாக இருந்தாங்க. ஒருத்தர் வந்து டேவிட் மரிலியன், இன்னொருத்தர் டக்ளஸ் கத்ரி அப்படின்னு, இன்னொருத்தர் வந்து வில்லியம் ஃப்ரெடரிக் ஹார்வி அப்படின்னு சொல்லி இன்னொரு நபர், அதுக்கப்புறமா சர் எர்னஸ்ட் வெட்டர்பர்ன் அப்படின்னு அந்த 4 நபர்கள் காரணமாக இருந்தாங்க. ஸோ 1948ஆம் ஆண்டு FRSE அப்படின்ற இந்த ஒரு கௌரவத்தை இயன் ஜார்ஜ் வில்சன் ஹில் பெறாங்க. இதுக்கப்புறமா 2 ஆண்டுகளுக்கு பிறகு 1950ஆம் ஆண்டு ஸ்காட்லாண்டில் இருக்கிற டண்டியில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் டண்டி, அது அந்த காலகட்டத்தில் ஸ்காட்லாண்டுடைய ஃபைஃப்ல இருக்கிற செயின்ட் ஆண்ட்ரூஸில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் செயின்ட் ஆண்ட்ரூஸோடைய ஒரு பார்ட்டாக இருந்தது. ஸோ அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் டண்டியில் 1950ஆம் ஆண்டு ப்ரொஃபஸர் ஆஃப் மெடிசன் மருத்துவ பேராசிரியர் அப்படின்ற அந்த பதவி இயன் ஜார்ஜ் வில்சன் ஹில்லுக்கு கிடைக்குது. இதனால் இவர் வந்து இந்த 1950ஆம் ஆண்டு அசிஸ்டன்ட் ஃபிசிஷியன் ஆஃப் ராயல் இன்ஃபர்மரி ஆஃப் எடன்பரா அப்படின்ற பதவியை ரிசைன் பண்ணிவிட்டு ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராலேருந்து இவருடைய ஃபேமிலி அழைச்சிட்டு ஸ்காட்லாண்டில் இருக்கிற டண்டிக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய அப்போதைய யூனிவர்சிட்டி ஆஃப் செயின்ட் ஆண்ட்ரூஸோடைய பார்ட்டாக இருந்த யூனிவர்சிட்டி ஆஃப் டண்டியோடைய ப்ரொஃபஸர் ஆஃப் மெடிசனாக மருத்துவ பேராசிரியராக 1950ஆம் ஆண்டிலிருந்து பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து இந்த இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கக்கூடிய ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் லண்டன், இது வந்து லண்டனில் இருக்கிற ஃபிசிஷியன்ஸ் மருத்துவர்களுக்கு உண்டான ஒரு ராயல் காலேஜ், மெம்பர்ஷிப்பை பெறதுக்காக எக்ஸாமினேஷனுக்காகலாம் இவர் வந்து ப்ரிப்பேர் பண்ணாங்க. பிறகு 1952ஆம் ஆண்டு அந்த ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் லண்டனுடைய ஒரு மெம்பராகவும் இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. ஸோ மெம்பர் ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் MRCP அப்படின்ற இந்த ஒரு மெம்பர்ஷிப்பை 1952ஆம் ஆண்டு இயன் ஜார்ஜ் வில்சன் ஹில் வந்து பெறாங்க. இதுக்கப்புறமா இயன் ஜார்ஜ் வில்சன் ஹில் வந்து அப்போதைய யுனைடெட் கிங்டமுடைய குயினாக இருந்த குயின் எலிசபெத் II அவங்களுக்கான ஒரு ஹானரி ஃபிசிஷியன் கௌரவ மருத்துவராக ஸ்காட்லாண்டில் இவர் வந்து நியமிக்கப்படுறாங்க. ஸோ இது வந்து இயன் ஜார்ஜ் வில்சன் ஹில்லுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பெருமை. அந்த ஒட்டுமொத்த யுனைடெட் கிங்டமுக்குண்டான ஒரு ராணியினுடைய ஒரு மருத்துவராக ஸ்காட்லாண்டில் இவர் இயன் ஜார்ஜ் வில்சன் ஹில் வந்து இந்த காலகட்டத்தில் நியமிக்கப்பட்டது இவர் கிடைச்ச பெரும் ஒரு கௌரவமாக இருந்தது. இதுக்கப்புறமா 1956ஆம் ஆண்டு இயன் ஜார்ஜ் வில்சன் ஹில் வந்து அந்த ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் லண்டனுடைய மெம்பராக மட்டும் இல்லாமல் ஒரு ஃபெல்லோவாகவும் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ 1956ஆம் ஆண்டு ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் FRCP அப்படின்ற இந்த ஒரு கௌரவத்தையும் பெறாங்க. அடுத்து 2 ஆண்டுகளுக்கு அப்புறமா 1958ஆம் ஆண்டு அந்த ஸ்காட்டிஷ் செகண்ட் ஜெனரல் ஹாஸ்பிட்டல் அதனுடைய ஆனரரி கர்னல்சி அந்த பொறுப்பில் இருந்து மட்டும் இவர் வந்து விலகுறாங்க. விலகினதுக்கு அப்புறமா இந்த காலகட்டத்தில் அந்த எடன்பராலே இருக்கக்கூடிய ஹார்வேயன் சொசைட்டி ஆஃப் எடன்பரா அப்படின்ற ஒரு மெடிக்கல் சொசைட்டி அதனுடைய மெம்பராக இவர் 1932லேயே தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாங்க. ஸோ இப்போ 1960ஆம் ஆண்டு அந்த ஹார்வேயன் சொசைட்டி ஆஃப் எடன்பராவுடைய ஒரு பிரசிடெண்டாகவே நியமிக்கப்படுறாங்க.
ஸோ பிரசிடென்ட் ஆஃப் தி ஆர்வேயன் சொசைட்டி ஆஃப் எடன்பிராவா இயன் ஜார்ஜ் வில்சன் ஹில் வந்து பணிபுரிய தொடங்குறாங்க. இந்த காலகட்டத்திலெல்லாம் இவர் வந்து ப்ரொஃபஸர் ஆஃப் மெடிசனாக யூனிவர்சிட்டி ஆஃப் டண்டியில் பணிபுரிஞ்சு வரும்போது அங்கே இருக்கக்கூடிய அண்டர் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் இல்லாமல் போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸையும் இவர் வந்து மிகப்பெரிய அளவில் ஈர்த்திருந்தாங்க. குறிப்பாக நிறைய ரிசர்ச்லையும் இவர் வந்து ஈடுபட்டாங்க. அது இருதயவியல், கார்டியாலஜி, அதே மாதிரி எண்டோக்ரைனாலஜி, சுரபியியல், அதுக்கப்புறமா டயபெட்டிஸ் குறித்து இந்த நீரிழிவு நோய் குறித்த நிறைய ஆராய்ச்சிகளில் ஈடுபடுறது, அதுக்கப்புறமா நெஃப்ராலஜி சிறுநீரகத்தை சுற்றி ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பற்றி, அதே மாதிரி நியூராலஜி நரம்பியல், இதிலெல்லாம் கூட பல்வேறு ஆராய்ச்சிகளை இயன் ஜார்ஜ் வில்சன் ஹில் வந்து மேற்கொண்டாங்க. இதன் மூலமாக நிறைய மாணவர்களையும் இவர் வந்து ஈர்த்திருந்தாங்க. இதுக்கிடையில் 1963 எடன்பிராலே இருக்கக்கூடிய எஸ்கிலோபியன் கிளப் அப்படின்ற ஒரு மெடிக்கல் டைனிங் கிளப், அதனுடைய ஒரு மெம்பராக இயன் ஜார்ஜ் வில்சன் ஹில் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் அதே 1963 அந்த எடன்பிராவில் இருக்கக்கூடிய ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் ஆஃப் எடன்பிரா அதனுடைய ஒரு பிரசிடெண்ட்டாகவும் இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ ஒரு மிகப்பெரிய கௌரவத்தை இயன் ஜார்ஜ் வில்சன் ஹில் வந்து பெறாங்க. இது மட்டும் இல்லாமல் 1965 ஸ்காட்டிஷ் கமாண்ட் அதுக்குண்டான ஒரு கன்சல்டன்ட் ஃபிசிசியனாகவும் நியமிக்கப்படுறாங்க. அடுத்து 1966 இயன் ஜார்ஜ் வில்சன் ஹில்லுக்கு வந்து இந்த குயின் எலிசபெத் II அப்போதைய யுனைடெட் கிங்டமுடைய குயின் மூலமாக இவர் வந்து நைட் பண்ணப்பட்டாங்க. அதாவது இவருக்கு சர் பட்டம் வழங்கப்பட்டது. ஸோ 1966 பிறகு தான் இயன் ஜார்ஜ் வில்சன் ஹில் வந்து சர் இயன் ஜார்ஜ் வில்சன் ஹில் அப்படின்னு கௌரவத்தோட அழைக்கப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. மேலும் இந்த 1966 ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் ஆஃப் எடன்பிராவுடைய பிரசிடென்ட் அப்படின்ற பதவியிலிருந்து 3 ஆண்டுகளுக்கு பிறகு விலகுறாங்க. இந்த நிலையில் இதே 1966 துரதிர்ஷ்டவசமாக இயன் ஜார்ஜ் வில்சன் ஹில்லுடைய மனைவியான எலன் ஆட்ரி லாவெண்டர் ஹில் அவங்க வந்து இறந்து போயிடுறாங்க. இது வந்து இயன் ஜார்ஜ் வில்சன் ஹில்லுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இவருக்கு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய இழப்பாக இருந்தது. இதுக்கப்புறமா 1967 இது ஒரு பக்கம் இருக்குது. 1967 இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் செயின்ட் ஆண்ட்ரூஸோடைய பார்ட்டாக இருந்த யூனிவர்சிட்டி ஆஃப் டண்டி ஒரு இண்டிபெண்டன்ட் யூனிவர்சிட்டியாக அந்த 1967 தான் மாறினது. மாறின பிறகும் ப்ரொஃபஸர் ஆஃப் மெடிசனாக அந்த மருத்துவ பேராசிரியராக தொடர்ச்சியாக யூனிவர்சிட்டி ஆஃப் டண்டி 1967 காலகட்டத்திலையும் இயன் ஜார்ஜ் வில்சன் ஹில் வந்து பணிபுரிஞ்சாங்க. இதுக்கப்புறம் இவருடைய கசின் இவருடைய சொந்தக்கார பெண்ணான ஒரு பெண்ணை வந்து அண்ணா அப்படின்ற ஒரு பெண்ணை 1968 இயன் ஜார்ஜ் வில்சன் ஹில் வந்து கிட்டத்தட்ட இவருடைய 63-64 வயதில் திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணத்துக்கு அப்புறமா இயன் ஜார்ஜ் வில்சன் ஹில் மற்றும் இவருடைய இரண்டாவது மனைவியான அண்ணா ஹில் இவங்க 2 பேருடைய தனிப்பட்ட வாழ்க்கையானது ரொம்ப சிறப்பாகவே போக ஆரம்பிச்சிருந்தது. இது ஒரு பக்கம் இருக்கு. 1969 இயன் ஜார்ஜ் வில்சன் ஹில் வந்து அந்த ப்ரொஃபஸர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற பதவியிலிருந்து இவர் வந்து விலகுறதுக்குண்டான அந்த முயற்சிகளில், அதாவது இவர் வந்து ரிட்டையர் ஆயிடுறாங்க. அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் டண்டியோடைய ப்ரொஃபஸர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற அந்த ஒரு பதவியிலிருந்து பேராசிரியர் பொறுப்பிலிருந்து கிட்டத்தட்ட இவருடைய 65 வயதில் இயன் ஜார்ஜ் வில்சன் ஹில் வந்து ரிட்டையர் ஆகுறாங்க. ரிட்டையர் ஆனதுக்கப்புறமா அடுத்த ஆண்டு 1970 அதே யூனிவர்சிட்டி ஆஃப் டண்டி தரப்பிலிருந்து இவருக்கு ஆர்டினரி LLD அப்படின்ற கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கப்படுது. LLD அப்படின்னா லட்டினில் லெகம் டாக்டரேட் அப்படின்னு அர்த்தம். இது இங்கிலீஷில் வந்து காமன் லா, சிவில் அந்த 2 லாஸ் உள்ளடங்கிய டாக்டர் ஆஃப் லாஸ் அப்படின்ற கௌரவ டாக்டர் பட்டம் தான் இந்த ஆனரரி LLD அப்படின்றது. ஸோ அது 1970 இயன் ஜார்ஜ் வில்சன் ஹில்லுக்கு வழங்கப்பட்டது. இதுக்கப்புறமா இயன் ஜார்ஜ் வில்சன் ஹில் வந்து இவருடைய மனைவி அழைச்சிட்டு பல்வேறு இடங்களுக்கு போனாங்க. குறிப்பாக இவருக்கு பல்வேறு இடங்களில் இவருடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகும் இவருக்கு வந்து வேலை வழங்கப்பட்டது. அதில் குறிப்பாக இவர் வந்து ஈரானுக்கு அழைக்கப்பட்டாங்க. ஸோ ஈரானில் இவர் வந்து ஈரானை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய டெரான் அப்படின்ற இடத்துல இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் டெரான் அதனுடைய ஒரு விசிட்டிங் ப்ரொஃபஸராக ஓராண்டு இவர் வந்து அழைக்கப்பட்டாங்க. இதுக்கப்புறமா இயன் ஜார்ஜ் வில்சன் ஹில் வந்து எத்தியோப்பியாவுக்கு அழைக்கப்பட்டாங்க. இது வந்து ஈஸ்ட் ஆஃப்ரிக்காவில் இருக்குது. ஸோ ஏற்கனவே ஈரான் போனது வெஸ்ட் ஏசியா, இப்போ வந்து ஈஸ்ட் ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய எத்தியோப்பியா அப்படின்ற இடத்துக்கு ஒரு கண்ட்ரிக்கு வந்து அழைக்கப்படுறாங்க. ஸோ அங்கே அந்த எத்தியோப்பியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஆடிஸ் அபாவா அப்படின்ற ஒரு இடம், அங்கே இருக்கக்கூடிய ஆடிஸ் அபாவா யூனிவர்சிட்டி அது வந்து அந்த காலகட்டத்தில் ஹெய்லி செலாசியை யூனிவர்சிட்டி அப்படின்னு அந்த காலகட்டத்தில் அழைக்கப்பட்டது. ஸோ அங்கே அதனுடைய ஃபேக்கல்டி ஆஃப் மெடிசனுடைய ஒரு டீனா அடுத்த 2 ஆண்டுகள் வந்து இயன் ஜார்ஜ் வில்சன் ஹில் வந்து நியமிக்கப்பட்டாங்க. இதுக்கப்புறம் அந்த பொறுப்புகளில் இருக்கும்போதுலாம் இவருடைய மனைவி இவர் கூட தொடர்ந்து இருந்தாங்க. அண்ணா ஹில் அப்படின்ற இயன் ஜார்ஜ் வில்சன் ஹில்லுடைய 2வது மனைவி இவர் கூடவே இருந்தாங்க.
அடுத்து அதிலிருந்து அந்த பொறுப்பிலிருந்து இவர் வந்து வெளியேறி மறுபடியும் ஸ்காட்லாண்ட்லேயே வந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக இவர் வந்து ஸ்காட்லாண்டுடைய ஃபைஃபில் இருக்கிற கிரெயில் அங்கே தான் 1975 காலகட்டத்தில் வாழ்ந்து வந்தாங்க. இந்த சமயமெல்லாம் இயன் ஜார்ஜ் வில்சன் ஹில் வந்து தனிப்பட்ட முறையில் பல்வேறு பொறுப்புகளில் நியமிக்கப்பட்டாங்க. அதில் பர்டிகுலராக பிரிட்டிஷ் கார்டியாக் சொசைட்டி அதனுடைய ஒரு சேர்மனாக இவர் வந்து நியமிக்கப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் கூடுதலாக இந்த ஸ்காட்டிஷ் சொசைட்டி ஆஃப் ஃபிசிசியன்ஸ் அதனுடைய ஒரு பிரசிடெண்ட்டாக நியமிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறமா அசோசியேஷன் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் ஆஃப் கிரேட் பிரிட்டன் அண்ட் அயர்லாந்து அதனுடைய ஒரு பிரசிடென்ட் சேர்மனாகவும் இவர் நியமிக்கப்பட்டாங்க. இது மாதிரி பல்வேறு பொறுப்புகளில் இவர் தொடர்ச்சியாக நியமிக்கப்பட்டு வந்தாங்க. இந்த நிலையில் ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஹார்ட் டிசீஸ் அப்படின்னு ஒரு ரிசர்ச் பேப்பரை 1980ஆம் ஆண்டு கூட இயன் ஜார்ஜ் வில்சன் ஹில் வந்து எழுதி பப்ளிஷ் பண்ணாங்க. இந்த அளவுக்கு இவர் வந்து கடைசி காலகட்டம் வரைக்கும் இவருடைய பங்களிப்புகளை மருத்துவ ஆராய்ச்சி கல்வி இதுக்கெல்லாம் கொடுத்து வந்தாங்க. இப்பேற்பட்ட நபர் இறுதியாக 1982 மே 5 அன்னைக்கு இவருடைய 77 வயதில் இயன் ஜார்ஜ் வில்சன் ஹில் வந்து இறந்து போயிடுறாங்க. ஸோ 1982 மே 5 அன்னைக்கு இவருடைய 77 வயதில் இயன் ஜார்ஜ் வில்சன் ஹில் இறந்து போயிடுறாங்க. இவர் இறந்து போனதுக்கு அப்புறமா இவரால் எழுதப்பட்ட நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸ் வந்து ஸ்காட்லாண்டுடைய டண்டியில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் டண்டியோடைய ஆர்கைவ் சர்வீசஸில் இன்னைக்கு வரைக்குமே வைக்கப்பட்டிருக்குது. ஸோ இதை தவிர பெருசாக இயன் ஜார்ஜ் வில்சன் ஹில் வந்து ஆற்றின பங்களிப்புக்கு ஈடான பெரிய கௌரவங்கள் எதுவும் வழங்கப்படலை. இருந்தபோது இந்த கௌரவங்கள்லாம் எதிர்பார்த்து இயன் ஜார்ஜ் வில்சன் ஹில் வந்து மருத்துவத்தில் இருதயவியல் எல்லாம் இவருடைய ஆராய்ச்சிகளையும் நிர்வாக பணிகளையும் மேற்கொள்ளலை அப்படின்றது முழுமையான உண்மை. ஸோ இப்பேற்பட்ட இயன் ஜார்ஜ் வில்சன் ஹில் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.